இந்தியன் மருந்து உற்பத்தியாளர் சங்கம் சார்பாக இந்த ஃபார்மெக்ஸ் சவுத் அப்படின்ற ஒரு எக்ஸிபிஷன் அண்ட் கான்ஃபரன்ஸ் ஃபார்மசூட்டிக்கல் சம்மந்தமாக எவ்ரி இயர் நடத்துகிறோம். இந்த வருடம் 9வது எடிஷன் நடத்துகிறோம். இன்றைக்கி இனாகிரேட் பண்ணியிருக்கோம். ஆனரபிள் ஹெல்த் செக்ரட்டரி அவர்கள் வந்து எக்ஸிபிஷனை இனாகிரேட் பண்ணிட்டு சென்றிருக்காங்க. இந்த ஃபார்மெக்ஸ் சவுத் அதனுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 150 to 160 ஸ்டால்ஸ் எக்ஸிபிட் பண்ணுறாங்க. இவங்க வந்து மருந்து உற்பத்தி துறையில் தேவையான மூலப்பொருட்கள், எக்யூப்மெண்ட்ஸு, மற்ற பொருட்கள், தேவையான பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறவங்க வந்து இங்கே எக்ஸிபிஷன் ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. ஸோ மருந்து உற்பத்தி கம்பெனிலேருந்து பல பேர் இந்த எக்ஸிபிஷனுக்கு வராங்க. ஆல்ரெடி இன்றைக்கி 3500 பேருக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வர்றதுக்கு ஆன்லைனில். ஸோ இப்படி அவங்க வர்றப்போ இந்த எக்ஸிபிஷன்ஸ் ஸ்டால்ஸை பார்க்குறது, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜ். அது இல்லாமல் பேரலாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த கான்ஃபரன்ஸில் மருந்து துறையில் தேவையான பலதரப்பட்ட தலைப்புகளை வச்சு கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். குவாலிட்டி சைடு, மருந்து உற்பத்தியில் குவாலிட்டி சைடில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் பேச போகிறாங்க. எப்படி வந்து எக்ஸ்போர்ட்ஸில் மருந்து துறை நல்ல பெரிய லெவலில் இந்தியன் மருந்து கம்பெனிகள் பண்ணுறாங்கங்கிறத பேசுகிறாங்க. அப்புறம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் வந்து திரு ஆசான்ஜி அவர்கள் வந்து ஒரு பப்ளிக் ஸ்கில் பற்றி மோட்டிவேஷ்னல் டாபிக் பேச போகிறாங்க. மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஃப்ளேம் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் வந்து பேசுகிறாங்க. இப்போ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் ரிசர்ச் அண்ட் சயின்ஸ் நைப்பர் அப்படின்னு இருக்குது. அது வந்து அதனுடைய டைரக்டர் வந்திருக்காங்க. அதனோட எப்படி நம்ம இண்டஸ்ட்ரி பீப்புள் கொலாபரேட் பண்ணுறதுன்னு பேச போகிறாங்க. இப்படி பலதரப்பட்ட ப்ரோக்ராம்ஸை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி இன்றைக்கி 24th 25th ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாட்கள் இந்த கருத்தரங்கம் நடைபெறும். கருத்தரங்கமும் ஸ்டால்ஸும் சேர்ந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச். என்டையர் சவுத் இந்தியாவிலேருந்து இருக்கிற மருந்து கம்பெனியில் அல்லது மருந்து துறையில் இருக்கிறவங்களாம் இதுக்கு பார்ட்டிசிபெண்ட்டாக வர்றாங்க. ஸ்டால்ஸ் போட்டிருக்கவங்க இந்தியா பூரா இருந்து வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ தட் அவங்க வேரியஸ் கஸ்டமர்ஸை இங்கே பார்க்க முடியும். இதுதான் இந்த இதனுடைய ஃபார்மெக்ஸ் சவுத்துடைய அப்ஜெக்டிவ். நவ் சிவானந்தா he will brief. Yeah, I'm Sivanandan, the Honorary Secretary for IDMA Tamil Nadu Puducherry Kerala State Board. I would just like to add on to what our chairman had said. This is an event, this is the 9th edition, which is happening for today and tomorrow also, Friday, which is May 24th and 25th. And we are expecting more than 7,000 people as visitors in both the days. And as our chairman said, this is something unique which compared to all the other exhibitions where both a conference and exhibition happens. So you'll have both the things parallelly, visitors which will help them to grow their business, meet people, do networking, and it is an opportunity for them to explore and understand new things, what is happening around in the pharma industry, and also enrich themselves. As our chairman said, in different like regulatory, you have a program now which is happening, then you have something on motivational, and then tomorrow we have someone on investment. So if you want some funds for growing yourself, then we have something on investment. And also we are also having a vice chairman from the Flames University Pune who is coming tomorrow post lunch. It will be on negotiation skills. So this is a forum and exhibition where the pharma industry all over India, they come, meet and enrich themselves and grow their business also.